வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்ற 17வது வார்டு ஓவேலி சாலை அமைந்துள்ள அரசு ஆதி திராவிட நல மாணவியர் விடுதியில் ஓணவிழா சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த நிகழ்ச்சி சேரம்மா நாடு என்று சொல்லப்படுகின்ற கேரளத்து நாடு. இந்த கேரளா நாடை சிறப்போடு ஆண்டு வந்த மாவேலி மன்னன். அந்த மாவேலி மன்னனுடைய வரலாறை சொல்லி அந்த மன்னன் ஆண்ட ஆட்சியினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி அதனால் தேவர்களெல்லாம் வேதனைப்பட்டு கோவைப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு அதன் மூலமாக மகாவிஷ்ணு வந்து வாமனன் வேடமிட்டு வந்து மாவேலி மன்னனிடம் மகாவிஷ்ணு வந்து 3 அடி மண் கேட்ட வரலாறை எல்லாம் சொல்லி ஓணவிழா நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சரில் உடன் சோஃபா, டீபாய், ஃபுல் கார்னர் சோஃபா, டைனிங் டேபிள். இந்த நிகழ்ச்சியில் ஓவேலி சாலை பகுதியில் வசிக்கும் பெண்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்போடு பங்கேற்றார்கள். ஓணப் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை அருமையோடு தொகுத்து வழங்கினார் 17வது வார்டு பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மகளிர் அணியினுடைய துணை அமைப்பாளராகவும் இருக்கின்ற வெற்றிகளை குவித்து வருகின்ற வெண்ணிலா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் சிறப்போடு நடன நிகழ்ச்சிகள், பாடல்கள், அத்தம் கோலம் என்று சிறப்பாக நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு வெண்ணிலா சேகர் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நேரடியாக சென்று பார்த்து படம் பிடித்து இதை நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஓணத்துடைய நடனமும் பாடலும் காட்சிகளும் சிறப்பாக அமைந்தது என்றும் அந்த ஓணத்திற்கே உரிய அந்த வெந்நீர் ஆடைகளை உடுத்தி அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களும் மாணவர்களும் இன்னும் அந்த ஆசிரியர் பெருமக்களும் இதில் கலந்து கொண்டு நடனம் ஆடியது கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது என்று திரு வெண்ணிலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். ஓணம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தி மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையா, வரலாற்று கதையை பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது ஓணம் ஏன் கேரளாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாள சகோதரிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா, மகாபலி ராஜா அப்படின்னு சொல்ற ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அவர் வந்து கேரளா மாநிலத்துல வந்துட்டு ஒரு ராஜாவா இருந்து அந்த மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் நிறைய அள்ளி கொடுத்தாரு. அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு வள்ளல் பெருமாள் மாதிரி எல்லாமே கொடுத்தாரு. வர்றவங்க அத்தனை பேருக்கும் நிறைய என்ன வேணுமோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு எதுவும் பண்ணும்போது ஒரு சின்ன கர்வம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கர்வம், ஒரு ஆணவம்னு சொல்லுவோம். நம்ம அவரை சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மக்களை வந்து காத்து வந்தவர். அப்ப அந்த ஒரு கர்வம் இருக்கும்போது மகாவிஷ்ணு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு உள்ளமா ஒரு அவதாரம் எடுத்தாரு. மாமன்ன அவதாரம் எடுத்தாரு. மாமன்னன் அவதாரம் எடுத்தாரு. அப்போ அந்த சின்ன உருவத்துல வந்துட்டு அந்த ராஜா கிட்ட வந்து நிற்கும் போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப கேட்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதானே, அப்ப ராஜா சொல்லியிருக்காரு, உனக்கு அவ்வளவுதானே, நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குள்ள மனிதர் அந்த வாமன்னர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ வானத்தை ஃபுல்லா அளந்துட்டாராமா. அடுத்த அடி எடுக்கும் போது பூமி எல்லாமே அளந்துட்டாராமா.
அப்போ 3வது அடி நான் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட தலையில வை அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அந்த தலையில எடுத்து அவருடைய காலை வைக்கும்போது அவருக்கு அந்த லாஸ்ட் அந்த உயிர் போற நேரத்துல இருந்தாலும் அவர் நல்லது பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அப்போ உன்னுடைய இறுதி ஆசை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாராமா, என்னுடைய மக்களை நான் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தில் நான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாராமா. அதனாலதான் இந்த மாதத்துல ஓண பண்டிகை எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ரத்தப்பூ போட்டு கோலம் போட்டு அவரை வரவேற்கிற நாள் தான் இந்த மாதம் முழுவதுமே வந்துட்டு பண்ணுவாங்க. விஷு அன்னைக்கு ஓணத்தன்னைக்கு இந்த கோலம் போட்டு அவர் முழுமையா வர்றதா வந்து நினைச்சிட்டு இந்த மக்கள் வந்து கொண்டாடுறாங்களாமா. இது வந்து ஐதீகம், வரலாறு. இந்த கதையை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்றேன்னா, நம்ம இன்னைக்கு இந்த விழாவை வந்து கொண்டாடுறோம். அதனால நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். Friends Furniture, Devarchola Road, near Juma Masjid, first mile, Kudalur. நகர்வனம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகள் உங்கள் இல்லங்களிலே கண்டு மகிழ நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக கூடலூரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவியை உங்கள் இல்லங்களிலே பார்ப்பதற்கு கட்டணத்தை கட்டித்தான் பார்க்கிறீர்கள். அதனால் அந்த உரிமையோடு நீங்கள் கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற NMTV யூடியூப் பகுதியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகள் எப்போது வேண்டுமானாலும் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, நகர்வன பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.